ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட்டை வாங்கி விற்கிறது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களால் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு வெப்சைட்டை வாங்குறது. கூகுளில் போய்ட்டு ஆக்சன்ஸ் கோடடி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போகிறோம், ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வழியாக போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆக்சன்ஸ் கோடடி இதுதான் ஃபஸ்ட் லிங்க்கு. அது அஃபீஷியல் லிங்க் தான். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இது அதோட ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் ஆன வெப்சைட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியான வெப்சைட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரியான வெப்சைட்ஸ்களாக இருக்கும். அப்படி ரினியூவல் பண்ணக்கூடிய வெப்சைட்களை குறிப்பிட்ட டைமில் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பே பண்ணணும். அப்படி பே பண்ணாமல் விட்டாங்கன்னா அதை ஆக்ஷன் பண்ணிடுவாங்க, எக்ஸ்பீரி ஆகிடும். அந்த மாதிரியான வெப்சைட் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை USD அப்படின்னு சொல்லி இதிலே கிளியராக போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து இதில் பை பண்ணிக்கலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற URL பொறுத்து தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் 2 பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கின வெப்சைட்டை விற்கிறது. கூகுளில் போய்ட்டு flippa.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வழியாக கூட நீங்கள் டைரெக்டாக உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் அதுக்கான ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சோசியல் மீடியாஸ் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் சேல் பண்ணிக்கலாம். அதாவது அதிக ஃபாலோவர்ஸுடைய ஒரு சோசியல் மீடியா, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எது வேணாலும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா சைன்இன் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக கஸ்டம் இமெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓகே, சைன்இன் ஆயிடுச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா $3,05,000 கூட ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ அந்த actions.godaddy வெப்சைட், அந்த வெப்சைட்டில் நீங்கள் பை பண்ணுற ஒரு $10 ஒரு வெப்சைட் பை பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு $100 வரைக்கும் கூட உங்களால் விற்க முடியும். இருக்குது எந்த அளவுக்கு URL சூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதில் நீங்கள் சேல் பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் எல்லா வெப்சைட்ஸுமே பை பண்ணி செல் பண்ணுறது மூலிமா இந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் பை பண்ணுற வெப்சைட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். நீங்கள் எந்த URL சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தாக இருக்குது. அந்த வெப்சைட்டை இதில் செல் பண்ணோன்னா ஒரு 10 டைம்ஸ் மோர் ப்ராஃபிட்டை கூட உங்களால் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ரொம்பவே ரேரான வெப்சைட்ஸ், பட் எல்லாமே ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.